இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா டிவி எல்லாம் உடைச்சு அதுதான் சொல்றேன். இது வந்து போலித்தனம். அது மக்களுக்காக என்ன இருக்கு? MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு புதுசா ஒரு கட்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக அவர் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிதானே இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு அவரோட ஒரு ஒரு பதவிக்காக வந்து அவர் போயிருக்காருன்னு சொன்னா இன்னவே இட்ஸ் குட் தட் கோயம்புத்தூர் மக்கள் சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு இப்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா டிவி எல்லாம் உடைச்சு அதுதான் சொல்றேன். இது வந்து போலித்தனம். அது மக்களுக்காக என்ன இருக்கு? நீங்க மக்களுக்காகன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு 2 எலெக்ஷன்ல நின்னு அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க அது எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு இல்லையா? ஒரு எம்பியா போய் நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்றதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. கரெக்ட். நீங்க அந்த எம்பி வந்து அதே கட்சியில திமுகல சேர்ந்து கூட ஆயிருக்கலாமே. இந்த தடவை கூட்டணி அப்படிங்கும் போது மேடம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கூட்டணி 2 பேரும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்ன எப்படியாவது இதை பிரிச்சிட மாட்டமான முயற்சி பண்றாங்க திமுக கூட்டணியில இருக்கிறவங்க. விஜய் அவர்கள் இருக்காரு, ஒரு பக்கம் சீமான் அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்மையில கொடுக்கக்கூடிய பேட்டிகள்ல அவங்க எல்லாம் வந்தா சந்தோஷம் தான் வரட்டும், ஆனா அவங்க டினை பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல மேம். திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ? கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும், அந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா பல்வேறு திசைகள்ல அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நோக்கம் இருக்கும். அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கு. அதனால யார் வேணும்னாலும் திமுகவை தோற்கடிக்கணும்னு விரும்புறவங்க எங்களோட வரலாம் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லையே. இல்ல சொல்றது தப்பு இல்ல. திரும்ப அவரு நம்ம வழக்கப்படியே திருப்பி இதே கேக்குறீங்கன்னு அந்த வார்த்தையை பிரபலப்படுத்திருக்காரு. அதுல ஒரு திருப்பி அது நம்ம ஊரு பாஷை இது. ஆமா, அதனால இந்த முறை விஜய் அவர்கள் தனித்து இருக்காரு இப்போ வரைக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல மேம். இதனால பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஏதாவது பாதகம் இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? புதுசா ஆரம்பிக்கிற கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் எடுக்கிறாங்க, அந்த வாக்குகள் எந்த ஒரு கூட்டணிக்கு சாதகமான வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இட்ஸ் an untested. அவர் வந்து தனியா நிக்கிறது மூலமா அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகங்கிறது இப்ப சொல்ல முடியாது. அண்ணாமலை அவர்கள் இப்ப இல்லாதது திரும்பவுமே ஒரு பின்னடைவா நிறைய பேர் அதை பேசிக்கிட்டே இருக்காங்களே, அதை எப்படி பாக்க? அதாவது எங்க கட்சியில யாருமே நிரந்தர தலைவர் இருக்க முடியாது, எங்க கட்சியோட விதி அது. பெருமையா இருக்கு என்னோட தொகுதியில ஒரு மகளிர் கல்லூரி. இப்போ உங்களோட கல்லூரிக்கே கூடுதலா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது உங்க கல்லூரியோட முதல்வர் இஸ் a very dynamic principal you are having. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு நிறைய பிஜிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு புதுசா கிளாஸ் ரூம் வேணும்னு கேட்டாங்க. அதனால உங்களுக்கு 6 கிளாஸ் ரூம் 2.5 கோடி ரூபாய் செலவுல எம்எல்ஏ ஃபண்ட்ல உங்க காலேஜுக்கு அதை பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்தா இவங்க சொன்னாங்க கிளாஸ் ரூம் எங்களுக்கு தேவைப்படுதுனாங்க. அதனால பக்கத்துல காலி இடம் இருக்கு, 6 கிளாஸ் ரூம் 2.5 கோடி ரூபாயில யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆமா, யூஸ்ஃபுல்லா தான் எடுத்துக்கிறீங்களா? போடுமா, கார்டு போடு. டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. முழுக்க எல்லா அங்கன்வாடி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப டேமேஜா பாலடைஞ்ச மாதிரி இருந்துச்சு எங்க பில்டிங். குழந்தைகளை விடுறதுக்கே பேரண்ட்ஸ் அவ்வளவு பயப்படுவாங்க. ஏஎன்சி மாசமா இருக்கவங்க உள்ள வரணும்னா பில்டிங் அப்படியே இடிச்சு விழுந்த கண்டிஷன்ல இருந்துச்சு. அப்புறம் எங்க சென்டர் வந்து எல்லாத்துலயுமே பெஸ்டா தான் நாங்க நினைப்போம், அவ்வளவு பெஸ்டா கட்டி கொடுத்துருக்காங்க. மேடம் இப்போ கடந்த முறை உங்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் அந்த போட்டி அப்படின்றது இருந்தது. முதல்ல அந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது இல்லையா மேம்? ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு லெஜெண்ட் ஒரு இடத்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கும்போது அது நம்ம கூட ஒரு பேட்டில் இருக்காரு அப்படின்ற ஏதாவது ஒரு தயக்கமோ ஒரு கலக்கமோ அப்படி இருந்தது? ஆச்சுங்க, 4.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன இப்ப வந்து அவரே வந்து ஆரம்பிச்ச கட்சியே அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஒரு எம்பி கிடைச்சா போதுன்னு போயிட்டாரு. அதனால இனவே இட்ஸ் குட். ஏன்னா
மக்களுக்கு வந்து அவர் என்ன வாக்குறுதி சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு, அவரை நம்பி வந்த தொண்டர்கள், அவரை நம்பி வந்து கட்சியில கோடிக்கணக்கான பணத்தை எத்தனை பேர் செலவு பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? ஒரு புதுசா ஒரு கட்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக அவர் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிதானே. இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு அவரோட ஒரு ஒரு பதவிக்காக வந்து அவர் போயிருக்காருன்னு சொன்னா இன்னவே இட்ஸ் குட் தட் கோயம்புத்தூர் மக்கள் சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு இப்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா டிவி எல்லாம் உடைச்சு டிஎம்கேக்கு எதிராக நான் வந்து அரசியல் செய்வேன் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இப்போ அதே கேள்வி ஏன் நீங்க சேர்ந்தீங்கன்னு கேட்டப்போ மக்களுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. அதுதான் சொல்றேன், இது வந்து ஒரு போலித்தனம். அது நீங்க வந்து ஒரு கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும், இல்ல ஒரு எடுத்துட்ட விஷயத்துக்காக வந்து உண்மையா இருக்கணும் அப்படிங்கறது எதுவுமே இல்லைன்னா அரசியல தட் இஸ் வெரி பேசிஸ். நான் அப்படிதான் பாக்குறேங்க. ஏன்னா அரசியல எதுக்காக இருக்கிறோம், அந்த மக்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் பிளஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நம்மளுக்கு ஒரு டூல். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு பெரிய டூல், அது நம்மளோட ஆம்பிஷனுக்கு இதுக்கு எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு தன்னோட சுயநலத்துக்காக அப்படின்னு போயிருக்காரு அப்படிங்கறத அதை பார்க்க முடியும். அதனால மக்களுக்காக, அந்த மக்களுக்காக என்ன இருக்கு, நீங்க மக்களுக்காகன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு 2 எலெக்ஷன்ல நின்று அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க அது எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு இல்லையா? ஒரு எம்பியா போய் நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. கரெக்ட். நீங்க அந்த எம்பி வந்து அதே கட்சியில திமுகல சேர்ந்து கூட ஆயிருக்கலாமே. ஆனா இந்த இத்தனை வருஷம் டிராவல், இத்தனை கொடுத்த உறுதிமொழிகள், உங்களை நம்பி பின்னால வந்தவங்க, வேலை செஞ்சவங்க, உழைச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு இல்ல. ஸோ அதனால கோயம்புத்தூர்ல நான் அவர் தேர்தலில் நம்மளுக்கு எதிராக நிற்கிறாரு அப்படின்னு இல்லை. நான் வந்து மக்களுக்கு என்ன சொன்னேன்னா, நான் லாஸ்ட் 16 எலெக்ஷன் நின்றுட்டு போனா கூட 5 வருஷமும் உங்களுக்காக உழைச்சிருக்கேன். பிளஸ் நரேந்திர மோடிஜி வந்து இந்த நாட்டுக்கு என்ன ஒரு சிந்தனை வச்சிருக்காரோ அதை எல்லாத்தையும் அமல்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஓட்டு கேட்டோம். அதனால அந்த வெற்றியை மக்கள் கொடுத்தாங்க. நானும் 4.5 வருஷமா எவ்வளவெல்லாம் முடியுதோ அவ்வளவு தூரம் செஞ்சிருக்கோம். பார்ப்போம். எஸ். இப்போ இந்த தடவை கூட்டணி அப்படிங்கும்போது மேடம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய அந்த கேம்பெயின் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? அவரோட கேம்பெயினை ஃபர்ஸ்ட் மேட்டுப்பாளையத்துல ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு நானும் இருந்தேன். எங்களோட கட்சியோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், எங்களோட பொறுப்பாளர்கள் எல்லாருமே இருந்தோம். அடுத்த நாள் என்னோட தொகுதிக்கு கூட வந்தாரு. ஒரு பெரிய ஒரு 2 கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல மக்கள் வந்து இந்த கூட்டணி திமுகவை தோற்கடிக்கும் அப்படின்னு நம்புறாங்க, ஆதரவு கொடுக்கறாங்க. அவர் போற இடத்துல எல்லாமே நல்லபடியா மக்களோட ஆதரவை பார்க்க முடியுது. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தமிழகத்துக்கு 26 தரும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 பலமா ஒரு சக்தியா மாறிட்டு இருக்குன்னு பாக்குறோம். திரும்ப எதிர்மட்டத்திலிருந்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க மேடம். அது என்னன்னா, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியே வலுக்கட்டாயமானது, அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு ஜெல் இல்லையே அப்படின்றது திரும்ப பேசுறதுக்கான நோக்கம் என்னவான்னு நினைக்கிறீங்க? உண்மையா அது? அதாவது பாராளுமன்ற தேர்தல்ல 2 கட்சிகளும் தனியா போட்டியிட்டதால திமுக கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறியது. அதனால இன்னைக்கு இந்த கூட்டணி 2 பேரும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்ன எப்படியாவது இதை பிரிச்சிட மாட்டமான முயற்சி பண்றாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க. அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற, உதவி செய்கின்ற ஒரு சில மீடியாக்களும் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படின்னு இருந்தா கூட உடனடியாக அதை பெருசுபடுத்தி அதை வச்சு ஒரு விவாதத்தை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாங்க. உண்மை அதுவல்ல. இன்னைக்கு அவர் எந்த ஊருக்கு போனாலுமே பிஜேபி தொண்டர்களும் கலந்துக்கிறாங்க, அங்க இருக்கிற முக்கிய நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. அதிமுக பிஜேபி 2 கட்சிகளுடைய அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே வந்து கிரவுண்ட்ல வந்து இப்ப வந்து அது மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அது வரக்கூடிய காலத்துல இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகே. இப்போ நீங்க இந்த கூட்டணிகள்லாம் கடந்து கூட மேடம், ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இருக்காரு, ஒரு பக்கம் சீமான் அவர்கள் இருக்காங்க. ஏற்கனவே உங்களுடைய மாநில தலைவரும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு, நாம் தமிழர் வரட்டும், தாவேக்கா வரட்டும் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்மையில கொடுக்கக்கூடிய பேட்டிகள்ல அவங்க எல்லாம் வந்தா சந்தோஷம் தான், வரட்டும் அப்படின்னு. ஆனா அவங்க டினை பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல மேம், திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ? அப்படின்னு இல்ல. இப்ப வந்து ஒரு திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையுமே ஒருங்கிணைக்க முடியுமா அப்படிங்கறது யாருக்குமே வந்து அந்த கூட்டணி அமைச்சவங்களுக்கு இருக்கிறதா. அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும்
அந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா பல்வேறு திசைகள்ல அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நோக்கம் இருக்கும். அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கு. அதனால யார் வேணும்னாலும் திமுகவை தோக்கடிக்கணும்னு விரும்புறவங்க எங்களோட வரலாம் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லையே. இல்ல சொல்றது தப்பு இல்ல, திரும்ப திரும்ப ஏன்னா அவங்க வந்து எங்களுடைய முதல்வர் திரும்ப இல்லைங்க. நீங்க காலையில இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க, நாளைக்கு வந்து இன்னொரு பத்திரிகை நிருபர் இதே கேள்வி கேட்பாரு, நாளன்னைக்கு நான் இன்னொரு ஊருக்கு போறேன், சேலத்துக்கு போறேன், அங்கிருந்து ஒரு நிருபர் இதே கேள்வி கேட்பாரு. That doesn't mean that every நாள் கூப்பிடுறோம் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் அதற்கான கேள்விகள் வரும்போது நாங்க பதில் அளிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, அவரு நம்ம வழக்கப்படியே திருப்பி இதே கேக்குறீங்கன்னு அந்த வார்த்தையை பிரபலப்படுத்திருக்காரு. அதுல ஒரு திருப்பி அது நம்ம ஊரு பாஷை இது. ஆமா, அதனால ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப யதார்த்தமான பேச்சு. அவரு ஆக்சுவலா அந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாங்க, அதை ஒரு பாசிட்டிவ் நோட்ல மாத்துறாரு. இந்த மாதிரியான விஷயத்துல எப்படி பாக்குறீங்க மேடம்? எஸ், இட்ஸ் a good. He is a politician for years. அதனால அவருக்கு ஒரு நல்ல அரசியல் அனுபவம் இருக்கு. ரெண்டாவது கிரவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சவங்க. பிகாஸ் வெரி பேசிஸ்ல இருந்து கட்சியில வந்திருக்காரு. ஒரு கட்சியினுடைய ஊழியருடைய எதிர்பார்ப்பு என்ன, கஷ்டம் என்ன, அது தெரியும். ரெண்டாவது கீழே கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மக்களோட என்ன மாதிரி எலெக்ஷனிங் இருக்கும், கேம்பெயின் எப்படி இருக்கும்ங்கறது புரிஞ்சவரு. அதனால அது அவர் கை கொடுக்குது. ஒரு மெச்சூரிட்டி அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றது நம்ம பாக்குறோம் மேம். அவரு ஈவன் மீடியா அட்ரஸ் பண்றதெல்லாம் கூட இன்னுமே ரொம்ப ஷார்ப்பா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி. டெஃபினட்டா ஒவ்வொருத்தரும் அந்தந்த பொறுப்புகள் வரும்போது அதற்கேற்ப தன்னை வந்து தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அது லீடர்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். அது நிறைய பேர் வந்து ஒரு புதுசா வருவாங்க, ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு அப்படின்னு கொடுத்தோன்னே அந்த பொறுப்புக்காக தன்னோட திறமைகளை வளர்த்துக்குவாங்க, அது வெளிப்படும். அந்த மாதிரி நிறைய நம்ம பாக்குறோமே. இந்த முறை விஜய் அவர்கள் தனித்து இருக்கார் இப்போ வரைக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல மேம். இதனால பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஏதாவது பாதகம் இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு தேதியில இந்த மாதிரியான தனியான கட்சிகள், புதுசா ஆரம்பிக்கிற கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் எடுக்கிறாங்க, அந்த வாக்குகள் எந்த ஒரு கூட்டணிக்கு சாதகமான வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இட் இஸ் an untested fact. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தான். இல்ல, நான் திருப்பி ஒன்னும் சொல்ல வரல, அது அன்டெஸ்டட். யாருக்கும் நம்மளுக்கு இது தெரியாது. அவர் வந்து தனியா நிக்கிறது மூலமா அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ங்கறத இந்த தேர்தல்ல நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஒருவேளை தேர்தல் முடிஞ்சு நம்ம கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த விஷயங்கள் திரும்பவுமே கேக்குறாங்களா? அதிமுக பாஜக வந்து கூட்டணி ஆட்சியா அப்படிங்கும்போது தனி பெரும்பான்மையோட நாங்க வந்து ஆட்சி அமைப்போம்னு அப்படி ஒரு விதத்துல தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லன்னு மறுக்க மாட்டேங்கிறாரு. அதாவது இந்த கூட்டணி ஆட்சி அரசாங்கத்தில் பங்கு பெறுவது இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நான் பேச விரும்பல. ஓகே, ஏனென்று கேட்டால் இது முழுக்க ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய எங்களோட தலைமை முடிவெடுக்கக்கூடிய விஷயம். எங்களோட இப்ப இருக்கக்கூடிய எங்களுக்கு கொடுத்திருக்கிற டைரக்ஷன் என்ன, அதிகமான எம்எல்ஏக்கள் அசம்பிளிக்குள்ள போகணும், நிக்கிற தொகுதியில் எல்லாத்துலயும் பிஜேபி ஜெயிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் எங்களுக்கு. இதை தாண்டி கூட்டணி தொகுதிகள் இல்லது வந்து அமைச்சரவை இந்த மாதிரி விஷயங்கள் எங்களோட ஆம்பிட்டுக்குள்ள அது இல்லை. பட் அண்ணாமலை அவர்கள் இப்ப இல்லாதது திரும்பவுமே ஒரு பின்னடைவா நிறைய பேர் அதை பேசிக்கிட்டே இருக்காங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலை இப்பவும் கட்சி வேலை பண்ணிட்டு தானே இருக்காரு. தலைமை இடத்துல இல்ல, ஃபோர்ஸ்ஃபுல்லா இயங்கலையோ அப்படின்னு. அதாவது எங்க கட்சியில யாருமே நிரந்தர தலைவர் இருக்க முடியாது. இப்ப நான் ஒரு தேசிய தலைவரா இருக்கேன், நானும் இருக்க முடியாது. எனக்கும் அடுத்த மாற்றம் எனக்கு வந்துதான் ஆகும். யாரு தலைவரா வந்தாலும் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்க முடியும். திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு, அவரும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்க முடியும். எங்க கட்சியோட விதி அது. இப்ப திரு அமித்ஷா அவர்கள் இருந்தாரு, அவரு மந்திரியானோன்னா இடத்த காலி பண்ணிட்டாருல்ல. அதனால திரு அண்ணாமலை அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு 75 வயது அப்படின்றதெல்லாம் வச்சு நீங்க ரெண்டு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறேன். அதாவது ஒரு கட்சியோட பொறுப்பு சட்ட ரீதியான அங்கீகாரம் அப்படிங்கிறது 2 முறை, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒருவருக்கு ஒரு பொறுப்புங்கிறது கட்சியோட விதிமுறை. நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா கட்சி பொறுப்பு எடுத்துக்க முடியாது, கட்சி பொறுப்பு இருந்ததுன்னா அமைச்சர் பொறுப்பு இருக்காது. அதனால இது கட்சியோட விதிமுறைகளுக்குள்ள யார் எந்த பொறுப்புல இருந்து மாற்றப்பட்டாலும் அடுத்த பொறுப்பு அவங்களை காத்துட்டு இருக்கு. அதனால திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கட்சி வந்து அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறது, இன்னும் பெரிய அங்கீகாரம் கொடுக்கும், அதுல எல்லாம் எந்த மாற்றம் இல்லை. பட் இது மோடி அவர்களுக்கு எப்படி பாக்குறீங்க? மோடி பிரைம் மினிஸ்டருங்க, அவர் கண்டிப்பா ஏதாவது விதி இருக்கா? 75 வயது வந்து 75க்கு விதி இல்ல. ஓகே, 75ங்கிறது அப்புறம் என்ன, எதை ஒட்டி அந்த பேச்சு அதிகமாகிட்டு? பேச்சு உங்களை மாதிரி எல்லாம் கேக்குறவங்க தான். அப்ப 75ன்னு ஒரு ஃபேக்டர் இல்லையா மேம்? ஓகே,
சரி, இந்த இடத்துக்கு வந்துருவோம் மேடம். நம்ம ரேஸ் கோர்ஸ் பத்தி பேசுறோம். போன தடவை எவ்வளவு முக்கியமான ஒரு இடமா இருந்தது. ஏன்னா நிறைய அரசியல் ஆளுமைகள் பேசக்கூடிய அதிகபட்ச அரசியல் பேச்சுக்களை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பாக்குறோம். அது ஒரு விதத்துல வந்து இது என்னோட தொகுதி, அதனால எந்த அரசியல் ஆளுமை வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு தான் கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி. ரேஸ் கோர்ஸ் வந்து தெற்கு தொகுதியில இருக்கிறதும் ரேஸ் கோர்ஸோட இந்த பாத் இதெல்லாமே ஸ்மார்ட் சிட்டியோட திட்டத்துல வந்தது. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது இப்ப நடந்திருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கனால இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கறது அன்னைக்கு தேதியில மத்திய அரசாங்கத்துல பிஜேபியும் இங்க மாநிலத்துல ஏடிஎம்கே இருக்கும்போது போட்ட திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து இப்ப கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுணக்கமெல்லாம் இருந்தது. நான் தொடர்ச்சி அசம்பிளியில பேசிட்டே இருந்தோம். இந்த வேலைகள்லாம் கூட நிறைய நின்று இருந்தது. அதுக்கப்புறம் நான் அசம்பிளியில 2 தடவை இதுக்காக பேசினேன். இப்ப எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர்லி ரேஸ் கோர்ஸ் சுத்தி இந்த வாக்கர்ஸ் பார்த்து இதை வந்து பியூட்டிஃபிகேஷனு சைடில் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த இடம் வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் தான் கோயம்புத்தூர். ஏன்னா ஏற்கனவே இருந்தது காட்டிலும் இப்போ இன்னும் அழகு மெருகு ஏறி இருக்கு. குழந்தைங்க விளையாடுற இடம், கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் உட்கார்றதுக்கான இடம். ஸோ இந்த மாதிரி பகல் நேரத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இது யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால வந்து இந்த இடம் வந்து இப்போ ஏற்கனவே ரொம்ப ஒரு அழகான அமைதியான இடம். இது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா காலையில சாயந்தரம் மட்டும் நல்ல கூட்டமா இருக்கும். பகல் நேரத்துல வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட ரேஸ் கோர்ஸ் வருவாங்க. ஒரு மணி நேரம் நம்மளோட வேலை நம்மளுக்கு அப்புறமா நடக்கும் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் இங்க வந்து உட்காந்துருப்பாங்க. ரொம்ப அமைதியான இடம் கூட, அழகான இடம். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தொகுதிக்குள்ள இருந்தா ரேஸ் கோர்ஸ்ல வாக்கிங் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்பப்போ போகவும் செய்வேன். இங்க வரும்போது என்ன அட்வான்டேஜ்னா நிறைய பேர்த்த பார்க்க முடியும், ஒரே நேரத்துல பார்க்க முடியும். எல்லாரையும் பார்ப்போம். அவங்க ஏதாவது குறைகள் சொல்லுவாங்க, ஏதாவது தீக்கணும்னு சொல்லுவாங்க, செஞ்சு கொடுப்போம். அதனால ஐ லவ் திஸ் பிளேஸ். அதுவும் குறிப்பா வாக்கிங் வர்றது வந்து ஒரு கஷ்டமே தெரியாம வாக்கிங் போற மாதிரி ஒரு இடமா இருக்கும். ஓகே. அண்ட் ஃபைனலா மேம் 26 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனும் வித்தியாசமானது தான். இந்த முறை இன்னும் வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு உங்க பார்வையில மேம்? நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறும். திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை விட்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த 4.5 வருஷ காலம் சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. 1. 2வது, ஒரு எந்தெந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருந்ததோ, குறிப்பா வந்து இட் இஸ் a safe place for women. சமூக நீதினு பேசுற இந்த இடத்துல ஒரு எல்லா விதமான கம்யூனிட்டிக்காரங்களும் ஒரு இணக்கமா வாழக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு குறிப்பா பட்டியலினத்தை சார்ந்தவங்கள் மேல நடக்கப்படக்கூடிய தாக்குதல்கள், அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய உரிமைகள், இதெல்லாமே பெருமளவு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மனப்புழுக்கத்துல இருக்காங்க. இவங்க பேசுறது சமூக நீதி, ஆனா சமூக நீதி கட்சியிலே இல்லை, ஆட்சியிலே இல்லை. ரெண்டாவது, இதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த லஞ்சம் ஊழல், எல்லா தரப்புமே. நீங்க வேணா என்னை விட்டுருங்க, இந்த ரேஸ் கோர்ஸ்ல நிறைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. நீங்க சாம்பிளுக்கு போய் 4 மீடியான்னு சொல்லாம கேட்டு பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எப்படியாவது இந்த ஆட்சி போகணுங்க. கூட்டணி அமையறதுக்கு முன்பாக கூட குறிப்பா கோயம்புத்தூர் பகுதி அதிகமா MSME இருக்கிறாங்க, சிறு குறு தொழில் நிறுவனங்கள், நிறைய பிசினஸ் ட்ரேட் எல்லாம் நிறைய நடக்கக்கூடிய இடம். அப்ப அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் கூட்டணி அமைச்சாதாங்க இவங்களை வீழ்த்த முடியும், இவங்க நிச்சயமா வந்து போயாகணும், வீட்டுக்கு போயாகணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் இது அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்கிட்டும் இப்ப வருது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய பிரச்சார பலம், வியூகம், இது எல்லாமே வந்து ஒரு 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அது வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அதனால வெகு நிச்சயமாக 26 என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை பெறக்கூடிய ஒரு தேர்தலா பார்க்கலாம். நிச்சயமா மேடம். நன்றி. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை. ரொம்ப நன்றி. கலாட்டாவுக்கு வந்து தனி பேர் இருக்கு. நீங்க கலாட்டான்னு சேனலுக்கு பேர் மட்டும் வைக்கல, கொஞ்சம் கலாட்டாவான ஆளுங்க தான். கொஞ்சம் கலாட்டா அதிகம் இல்லாம இந்த இன்டர்வியூவை கொஞ்சம் பார்த்து போடுங்க. சென்சேஷனுக்காக எதுவும் பண்ணிடாதீங்க, பார்த்து. ஓகேவா? நன்றி மேடம். நாள் முழுக்க எங்களோட பயணப்பட்டதுக்கு எங்களுடைய நன்றி. தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Brona Tile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.